இப்படி இப்போ இந்த காலேஜஸ்ல வந்து யாரும் வந்து நீங்க லவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயா இருந்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் எந்த காலேஜும் இருக்கிறது இல்லை. சினிமா இன்ஜினியரிங் காலேஜ் மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதே இல்லை. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டா இல்லைனாலும் இவ்வளோ ஓப்பனால விட மாட்டாங்க. படத்துக்காக பண்ணியிருக்காங்க, ஆனால் போர் அடிக்கல. ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு ஓகே, அது வந்துட்டு லவ் டுடேயுமே அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிரஸிவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பட் ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அது அவரோட ஒரு மாதிரி சிக்னேச்சர் இதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரே இயர் தான் முடிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப சூப்பர் படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காலேஜ் டேஸில் மெச்சூரிட்டி இருக்காதுன்றத அவங்க காமிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி காலேஜ் டேஸில் வராது, லேட்டராக தான் ரியலைஸ் அதான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறாங்கன்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி எப்பயுமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் காலேஜ் டேஸில் ஒரு இன்ஃபேக்சுவேஷன்ஸில் தே கோ ஃபார் இட், பட் தே ரியலைஸ் லேட்டர். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன் இங்கே வந்துச்சு. இப்படி தான் ஒரு ரியாலிட்டியான ஒரு இந்த இது கொஞ்சம் இப்போதைக்கு கரண்ட் செனாரியோக்கு நிறைய மேட்ச் பண்ணலாம். 8 பேப்பர் கிளியர் பண்ணது தான் அது. எல்லாரும் 4-5 பேப்பருக்கே இங்கே நாக்கு தள்ளிட்டு இருக்கேன். நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் நான். ஸோ அது மட்டும் பட் அது பரவாயில்ல. ஒரு நம்ம ஒன்று எடுத்துட்டோம், ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணிடுவோன்றதை வந்து அதில் காமிச்சிருக்காங்க. இது வந்து இவ்வளோ 48 அரியரை 3 மாதத்தில் கிளியர் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை படத்துக்காக. இல்லை மலர் டீச்சர்னால நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. 3 நாள் ஹீரோயின் தேவையில்லாதது. ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் வந்து சூஸ் பண்ணுற மூவிஸும் ஃபஸ்ட்டு லவ் டுடே எப்படி என்கேஜிங்காக படம் ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரியே இதுவும் ரொம்ப ஒருத்தான ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டானோட கம்பேர் பண்ணிலாம் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. அதை படித்து நல்லா நேர்மையாக வந்து படித்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். அவன் அந்த மாதிரி இல்லை, அது நேர்மையாக தானே பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்பா அம்மாவுக்கு பொய்யா இருக்கா, அது பொய்யா இருக்கக்கூடாது. பிடிச்சிருந்தா அதான் ஒரு படித்த வாழ்க்கையில் முன்னேறலான்றது, சுத்தமாக நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம். டெலிவரி பாய் வேலை இல்லை, ஆனால் சந்தோஷமாக பண்ணுறாங்கல்ல அந்த டெலிவரி பாய், அதுதான் உண்மை. இல்லை ரொம்ப பிடிச்சி நான் என் பசங்களை கூட்டின்னு வரலான்னு நினைக்கிறேன். நான் இனிமேட்டு இன்னொரு வாட்டி. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல மெசேஜ், ஃபேமிலியாக பார்க்க நல்ல மெசேஜ் சொல்லி, நல்ல மெசேஜ், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ன மெசேஜ்? மெசேஜ் ரிவீல் பண்ண முடியாது, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப சூப்பர் படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர்னால யாரும் வந்து டவுன் ஆகிடக்கூடாது, திருப்பி எந்திச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல மெசேஜாக நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த பசங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிருந்தாங்க டக்குன்னு. ஸோ அவங்கள வந்து ஒரு என்து பண்ணுற மாதிரி செம்மையாக எடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, ஹானஸ்ட்டாக இருந்ததுனால எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஹானஸ்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி. இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆமாம், கொஞ்சம் இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஸோ ஃப்யூச்சரில் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தால். படம் நல்லா இருந்தது சார். பிரதீப் ரங்கநாதன் செமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ்லாமும் நல்லா சப்போர்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. படத்தை கேஷுவலாக வந்து பார்த்துட்டு போனால் ரொம்ப கிரிஞ்சாக மெசேஜ் கொடுக்காம கரெக்டாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பர்பாக இருக்குது. எல்லோரும் ஒரு வாட்டி பார்க்கணும், நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க. அவர் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. பிரதீப் ஃபன்னாக இருக்குது. ஐ மீன் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே மூவி. ரியல் லைஃப்பில் நடக்குமா தெரில, ஆனால் ஓகே, நாட் பேட். ஓகே, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்சராக இருந்துச்சு மூவி. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தோம், பட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இல்லை அது ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு ஓகே, அது வந்துட்டு லவ் டுடேயுமே அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிரஸிவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பட் ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அது அவரோட ஒரு மாதிரி சிக்னேச்சர் இதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரே இயர் தான் முடிச்சு கிளியர் பண்ணிட்டேன். போட்டு எத்தனை பேப்பருக்குன்னே எனக்கு தெரியும். எனக்கு ஓரளவு படம் இது இருந்துச்சு. ஒரு லைக் இப்போ காலேஜ் இதில் இருக்கிறதுனால ஸோ அது வந்து ஓரளவு கனெக்டிங் இதுவாக இருந்துச்சு. இல்லை லவ் டுடே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்டோரி அன்ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அவர் ஆக்டிங் நேச்சுரலாக தான் இருந்துச்சு. அவர் லவ் டுடேலே அப்படி தான் இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படியோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இந்த அரியர்லாம் வச்சா கவலைப்படாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுறேன். அது லாஜிக் இல்லை தான் ப்ரோ, ஆனால் பசங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ப்ரோ. அந்த வகையில் பிரதீப் ரங்கநாதன் நல்லா பண்ணியிருந்தார்.
இல்லை ப்ரோ ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை ப்ரோ, எமோஷன் கனெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் 15 minutes ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஆமாம், சர்ப்ரைஸ் நிறைய கேமியோ அப்பியரன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அஸ்வத் காம்போ வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ப்ரோமோலேருந்தே வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நல்ல ஒரு ஃபயராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இல்லை டான் டூ மாதிரிலாம் ப்ரோ, நல்ல டான் டூ வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு, இது ஒரு நல்ல எமோஷனல் கனெக்டும் நல்லா இருந்துச்சு. சீன்க லாஸ்ட் ஒரு 15 minutes நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த இந்த மாதிரி தெரியும் ப்ரோ, ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து ஒரு பாசிட்டிவ் வேல சொல்லியிருந்தாரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். எல்லாமே பிடிச்சிருக்கு படம். ஒன்றும் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அப்படி எதிர்பார்த்து வரல, ஆனால் பார்த்தா நல்லா இருக்கு. இல்லை ஒருத்தர் லைஃப்பில் தோத்தப்புறம் எப்படி அதுலேருந்து வராருன்றது நல்லா காட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்தது டிராகன் மூவி நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக, போர் அடிக்கலை. அதாவது எதுவும் ஏமாத்தாம நேர்மையாக பண்ணுங்க அப்படி சொல்லி தான் சொன்னாங்க. அப்படி கிடையாது, கொரியர் வேலை போயாச்சு பொழைங்க, ஆனால் ஏமாத்தாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப்பில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கில்ட் ஃபீல் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இதில் இவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால ஹி வாஸ் வெரி ஹானஸ்ட் அப்படின்ற மாதிரி திருந்தல மாட்டாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு படம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் பசங்க பிடிக்கும், அதே காலேஜ் லைஃப்பை எப்படி இருக்கும்ன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க, எப்படிலாம் இருக்காங்க கரண்ட்டாக அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. மேபி சில பேருக்கு கொஞ்சம் அது நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நல்ல மூவி தான், நல்ல மூவி பேசுகிறேன். பட் ஆனால் விஜே லாக்ஸு இது மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம யூடியூப்பில் பார்த்து ரசிக்கிற மாதிரி இல்லை. பட் நல்லா தான் இருக்கும். குட்டி டிராகன் அது கொஞ்சம் அவங்களெல்லாம் வந்து நம்ம அந்த விலாக்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகலை தான். ஸோ இவங்க கூட காம்போலாம் அந்த இது ஒர்க் அவுட் ஆகலை. பட் நல்லா இருந்துச்சு. பட் லாஜிக்னா ஏன்னா அவ்வளோ 48 அரியரை 3 மாதத்தில் கிளியர் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை படத்துக்காக. இல்லை மலர் டீச்சர்னால நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. 3 நாள் ஹீரோயின் தேவையில்லாதது. இப்படி இப்போ இந்த காலேஜஸில் வந்து யாரும் வந்து நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் எந்த காலேஜும் இருக்கிறது இல்லை. சினிமா இன்ஜினியரிங் காலேஜ் மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதே இல்லை. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் இவ்வளோ ஓப்பனாலாம் விட மாட்டாங்க. படத்துக்காக பண்ணியிருக்காங்க, ஆனால் போர் அடிக்கலை. ஹீரோயினோட கடமை எங்கெங்கே ரோல்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வந்துட்டு போகிறாங்க. மலர் டீச்சரும் ஒரு கண்டென்ட், அதாவது அவங்க தான் வந்து புரிய வைக்கிறாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நினச்சி வாழ்க்கை பூரா கில்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால் பண்ணாதீங்கன்னு அது எங்கெங்கே என்னென்ன காமிச்சாலும் எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் பண்ணி இதுக்காக தான் அதை காட்டணுன்ற மாதிரி லிங்க் பண்ணுறாங்க. யாரும் வந்து லைஃப் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தர் வேலைக்கெல்லாம் போகல அப்படி சொன்னால் அவனை போய் கல்யாணம் பண்ண எவ்வளோ வருஷம் லவ் பண்ணாலும் எந்த பொண்ணும் அந்த ரிஸ்க் எடுக்காது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாய்ஸ்க்கு ஒரு மெசேஜ். ஜெண்டர் பேஸ் பண்ணது இல்லை, கொஞ்சம் அதான் காலேஜ் டேஸில் மெச்சூரிட்டி இருக்காதுன்றத அவங்க காமிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி காலேஜ் டேஸில் வராது, லேட்டராக தான் ரியலைஸ் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறாங்கன்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி எப்பயுமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் காலேஜ் டேஸில் ஒரு இன்ஃபேக்சுவேஷன்ஸில் தே கோ ஃபார் இட், பட் தே ரியலைஸ் லேட்டர். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இங்கே வந்துச்சு. இப்படி தான் ஒரு ரியாலிட்டியான ஒரு இந்த இது கொஞ்சம் இப்போதைக்கு கரண்ட் செனாரியோக்கு நிறையா மேட்ச் பண்ணலாம். ஸோ சாங் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மொக்க சாங்னு சொல்ல முடியாது, லிசனபிள் சாங் தான் எல்லாமே. இப்போ எல்லா சாங்ஸும் கெட்ட வார்த்தை இருக்குல்ல. ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பசங்க அவங்களுக்கு இப்படிதான் பிடிக்கும். இப்போ எல்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அவங்க காலேஜ் சேர்த்து விட பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ண இல்லை எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மேபி ரூரல் ஏரியாஸில் மேபி இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லாமல் இருக்கலாம் பீப்புள். பட் சிட்டிஸில் மேபி அது ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் காமிக்கல. ஸோ ஒரு காமனான மூவி தான். இது இந்த பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது ரொம்ப காமனாக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லா ஆடியன்ஸும் மேட்ச் பண்ணுறது இருந்துச்சு. மோஸ்ட்டாக நான் சொல்கிறது யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னா, மேபி யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்கூல் முடிச்சு 12th படிச்சுட்டு வரவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மூவி, பார்க்க வேண்டிய மூவி. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும்.
திருப்பி காலேஜ் போகணுன்னு எல்லாரும் நினைக்கிறது தானே. இதே மெச்சூரிட்டியோடனா கண்டிப்பாக கஷ்டம்தான். பழைய மாதிரி காலேஜில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி போகணும், அது ஜாலியாக இருக்கு. அந்த மாதிரி அப்படி இல்லை, தோணாது. மேபி என்ன சொல்கிறது, ஒரு இமேஜினரி வாழ்க்கை, ஒரு 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 இல்லை திரும்பி போக முடியாது, திரும்பி அந்த லைஃப் கிடைக்காது. ஏன்னா அப்போ உள்ள மெச்சூரிட்டி மேபி ஒன் டேஸ் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீ ஒரு 3 மாதம் அப்படி கஷ்டம், அது போக முடியாது, அது சான்சஸ் இல்லை. அது ஒரு சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும், இருக்கும் நார்மலாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். பட்டு அந்த பாய்ஸ்லாம் மிஸ் பண்ணுறது, பசங்க எல்லாம் மிஸ் பண்ணுறது. இல்லை காலேஜ் போகணுன்னு தோணும், அதனால் அந்த அப்போ பண்ண ஆக்சுவலி இப்போ வந்து இருக்கிற இப்போ காலேஜில் எல்லாம் புதுசாக ஜாயின் பண்ண அவங்களோட இதுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். அவங்க நம்மள பூமராக தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கே போய் நமக்கு ஆக்வர்டாக இருக்கும், அதுக்கு இங்கே இருந்துட்டு போயிடலாம் அப்படி இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டாக அந்த ரியலைசேஷன் இப்போ இருக்கிறவங்கலாம் யாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பு தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துட்டு போகலாம், நம்மளுடைய லைஃப் தான், நம்மளை யார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆக்சுவலி மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து லைக் ஒரு ரியலைசேஷன் ஒன்று ஹிட் பண்ண வச்சுது. லைக் என்ன தான் நம்ம வந்து அடுத்தவனோட வாழ்க்கையை பிடிச்சி இறக்கிட்டு மேலே போனாலும் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாதுன்றதை வந்து கரெக்டாக ரியலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த லைக் கமர்ஷியல் சினிமாஸில் காட்டுற மாதிரி இல்லாமல் ரியாலிட்டி என்னவோ அதை கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அதில் ஆக்சுவலி லவ் டுடேல அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த மாமா குட்டி சீன் அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது, கைண்ட் ஆஃப் சிமிலராக இருந்துச்சு. பட் ஓவராலாக நல்லா இருந்தது அவருடைய ஆக்டிங். இல்லை ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. எனக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் பிக் ஸ்க்ரீனில். ஸோ எனக்கு அதை பற்றி குட்டி டிராகன் தெரியுது, ஆனால் நான் அந்த விளாக்ஸ் அவ்வளோவா பார்த்ததில்லை நான், அதனால எனக்கு தெரியல எனக்கு. ஸோ பார்ட் 2லாம் ஆனால் வேணாம், இதுவே நல்லா இருந்தது, பார்ட் 2 வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது வேணால் புதுசாக வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் இதுக்கு பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வேணாம். அவர் ஆக்சுவலி காமெடியே நல்லா ட்ரை பண்ணலாம், நல்லா வருது. ஏன்னா லவ் டுடேவும் நல்லா, ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா வந்துட்டு இருக்குது, அவர் நல்லா பண்ணார். இந்த போன ஃபிலிமை விட இந்த ஃபிலிம் நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் ஆகிடுச்சு, இவருடைய மூவிஸ்னால் இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் ஃபிலிம் தானே வந்திருக்குது அவருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் அந்த மாதிரி வரல அவருடைய அந்த இது. ஆனால் மேபி இதே மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருந்தா வேணால் வரலாம் இன்னொரு. ஆனால் அடுத்த மூவி வருது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு, அதில் வேணால் பார்க்கலாம் அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 48 பேப்பர் கிளியர் பண்ணது தான் அது. எல்லாரும் 4-5 பேப்பருக்கே இங்கே நாக்கு தள்ளிட்டு இருக்கோம். நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் நான். ஸோ அது மட்டும் பட் அது பரவாயில்ல. ஒரு நம்ம ஒன்று எடுத்துட்டோம், ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணிடுவோன்றதை வந்து அதில் காமிச்சிருக்காங்க. இது வந்து முடியாததுன்றது எதுவும் இல்லை, எல்லாராலையும் எல்லாமே முடியும். பட் நம்மளுடைய மைண்ட்லேயே நம்ம வந்து லைக் போட்டு வச்சுருக்கோம் நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் இதில் வந்து காமிச்சிருக்காங்க, எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். எனக்கு எங்கள் காலேஜில் அந்த மாதிரி கிடையாது. சாயிரம் படித்தேன், எங்கள் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, எங்கள் காலேஜில் அந்த மாதிரி கிடையாது எதுவுமே. ஸோ ஆனால் படம்னா இப்படி தான் இருக்கும், படத்தில் வர காலேஜஸ் இப்படி தான் இருக்கும், அதுக்கு கரெக்டாக இருந்தது படத்தில் வர்றதுக்கு. மேபி அந்த ஒரு 48 பேப்பர் அது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக அடிச்சது. பட் முடியாததுன்றது எதுவும் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிறது.